சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்து முளவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு கீரை வகையை. இப்போ நாம் நிற்கிறது ஒரு காடு பத்தைகளுக்குள்ளே தான் நிற்கிறோமா? ரைட். ஒரு கீரை உண்டு, சரியா? கொவ்வை. இங்கே பாருங்கள், கொவ்வை. இது இதில் காய், சரியா? கொவ்வங்காய். இதுவும் சமைக்கலாம், சரி. இது பத்தையில் நிறைய செடிகள் வளர்ந்துருக்குது, நிறைய கொடிகள் படர்ந்துருக்குது. அதில் இது உண்டு, இது கொவ்வங்காய், சரியா? இதுவும் சமைக்கக்கூடிய ஒரு காய் உண்டு தான், சரியா? ரைட். அதே மாதிரி இதில் இலை, இங்கே பாருங்கள், இதில் இலை. இது கொவ்வை இலை. இந்த இலை கீரையாக பயன்படுத்தலாம், சரியா? ரைட். எப்படின்னு செஞ்சு பாருங்கள். இது இப்படி உடையும், சரியா? பாகல்ற இலை இருக்குது, அப்படி உடையாது. இங்கே பாகல் இது, இதில் இலை அப்படி உடைஞ்சி வராது. இந்த இதில் இலையை பாருங்கள், இந்த கொவ்வம் இலை இப்படி உடைஞ்சி வரும், சரியா? தெரியுதா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், தெரியுதா? இப்படி உடைஞ்சி வருது இந்த இலை, ரைட். இது நீர்ச்சத்து கூடுதலாக உள்ள ஒரு கீரை வகை உண்டு, ஒரு இலை உண்டு. இது ஒரு கொடி தான். இந்த கொடியில் இருக்கக்கூடிய இந்த இலை இந்த கீரையாக பயன்படுத்தக்கூடிய இலை, சரியா? இந்த இருக்குது பாருங்கள், கொடி வடிவாக வந்து படர்ந்து வருகிறது, சரியா? ரைட். உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் தாவரங்களை சரியாக அடையாளம் காணணும். ஒரே மாதிரி இருக்கும், சில வேறு தாவரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நாம் சரியாக அந்த தாவரங்களை அடையாளம் கண்டு எடுக்கணும், ரைட். கோபங்கீரை இதுதான், சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால், இதே மாதிரி எங்களுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.